வணக்கம். அலையொலி செய்தி ஊடகம். அழகு கலை பயிற்சியில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற 40 பெண்களுக்கு சப்ராங் ஜெயா தி லைட் நட்சத்திர தங்கும் விடுதியில் பட்டமளிப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாபெரும் பட்டமளிப்பு விழாவில் பினாங்கு பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகமும் பினாங்கு இந்தியர் வர்த்தக சங்க தலைவர் டத்து எஸ் பார்த்திபனும் கலந்து கொண்டு பட்டமளிப்பை நடத்தினர். ஒவ்வொரு பெண்களின் சொந்த தொழில் வளர்ச்சி தன்னை சார்ந்தவர்களின் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு விட்டிடும் என்று குமரேசன் கூறினார். பினாங்கு விமாஸ் அழகு கலை நிலையத்தில் 40 பெண்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் பத் உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் பல்வேறு வியாபார நுட்பங்களையும் விவரித்து அறிவுறுத்தினார். மகளிர் வாழ்க்கையில் உயர வேண்டும், சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் இந்த நாட்டின் மடானி அரசாங்கம் மகளிர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளது என்று விமாஸ் அழகு நிலையத்தில் அழகு அலங்கார பயிற்சி பெற்ற பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பினாங்கு இந்திய வர்த்தகர் தொழிலியல் சங்கத்தின் தலைவர் டத்து எஸ் பார்த்திபன் நடத்தி வைத்தார். பட்டம் பெற்ற இளம் பெண்களுக்கு வெற்றி கோப்பைகளை எடுத்து வழங்கி பட்டமளிப்பு நடத்தி வைத்த குமரேசன் ஆறுமுகம் நாட்டில் அரசாங்க சலுகைகளை எவ்வளவு உள்ளது என்பதை பெண்கள் பொருளாதார சிந்தனை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சப்ராங் ஜெயாவில் அமைந்துள்ள விமாஸ் நிறுவனத்தின் இந்திய பெண்கள் சொந்த வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டால் வாழ்வில் சிறந்து விளங்கலாம் என்றும் விமாஸ் அழகு நிலையத்தின் அழகு கலை பயிற்சியை முடித்த 40 பெண்களுக்கு சப்ராங் ஜெயா தி லைட் 5 நட்சத்திர தங்கும் விடுதியில் நடந்த டிப்ளமா மற்றும் மாஸ்டர் அழகு கலை பட்டமளிப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மலேசிய கூட்டுறவு கழக குழுவின் உறுப்பினரும் பினாங்கு PKR கட்சியின் உதவி தலைவரான குமரேசன் ஆறுமுகம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், வியாபாரம் தொடங்கும் இளம் தொழில் முனைவர்கள் தங்களின் வியாபாரத்தை சிறிதாக தொடங்கி அதை பெரிதாக்கிக் கொள்வதுடன் வியாபார அனுபவம் மற்றும் சவால்களை கற்றுக்கொண்டு சிறந்த தொழில் முனைவர்களாக உருவாக முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். விமாஸ் நிறுவனம் மற்றும் அதை நடத்தி வரும் டாக்டர் ஹேமலதா ஒரு சிறந்த முன்னுதாரண பெண் என்றும் குமரேசன் மற்றும் டத்தோ எஸ் பார்த்திபன் கூறினர். இந்திய சமுதாயத்தின் பொருளாதார உருமாற்றத்திற்கு விமாஸ் அழகு கலை நிறுவனம் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளது என்றார் அவர். பண்டார் சப்ராங் ஜெயாவில் விமாஸ் அழகு நிலையத்தை நடத்தி நிறுவனர் டாக்டர் ஹேமலதா இதுவரை விமாஸ் அழகு நிலையத்தில் 3000 பேர் அழகு கலை பயிற்சிகளை பெற்றுள்ளனர். இன்றைய பட்டமளிப்பு விழாவில் 10 பேர் ஐகானிக் பட்டம் பெறுவார்கள். அவர்களில் சொந்தமாக அழகு கலை நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள் என்று தெரிவித்தார். மேலும் விமாஸ் அழகு நிறுவனத்தில் பயிற்சி பெற்றவர்கள் சிலர் பகுதி நேரமாக அழகு கலை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமாஸ் நிறுவனம் டிப்ளமா மற்றும் அழகு முகம் ஒப்பனைகள் மாஸ்டர் பட்டங்களை வழங்கி வருகின்றது. இதனுடன் இந்த பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பும் பங்களிப்பும் வழங்கிய பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம், டத்து எஸ் பார்த்திபன், பினாங்கு இந்திய வர்த்தகர் தொழிலியல் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவசங்கரி, உஷாராணி மற்றும் பல்வேறு உதவிகள் செய்த முனியாண்டி மாணிக்கம் ஆகியோருக்கும் டாக்டர் ஹேமலதா நன்றி தெரிவித்துக் கொண்டார்.